நீங்க என் பிள்ளைய தொட்டுட்டேன்னு வச்சுக்க, கொன்னுட்டேன்னு வச்சுக்க, எந்த கொம்பாதுக்கு பண்ணாலும் தூக்கிட்டு வந்து இந்த பிள்ளைய அடக்கம் பண்றதுல அவனை கொன்னு புதைச்சிட்டு தான் அடக்கம் பண்ணுவேன். நிக்க வச்சு சொல்லி சுடுவேன். அவங்க பெற்றோர்கள் சொல்லுவேன், இப்படி ஒரு பிள்ளைய பெற்றதுக்கு நீ அழாத, நீ அவமானப்படாத. இவனை வந்து இந்த மாதிரி பிள்ளை பெற்றுக்கு தலை உணியணும் அப்படின்னு சொல்லிடுவேன். இவன் வந்து துயர் இந்த நாட்டுக்கு இழுக்கு வேணும். யாரும் 2 பேரை போட்டேன்னு வச்சுக்க, தொட்டுவான்னு நினைக்கிறியா? பொம்பளை பிள்ளைலாம் தலை உணிஞ்சு போகணும்னு நினைக்கிறியா? வரவெல்லாம் தலை உணிஞ்சு போவான். ஐயா யாரையும் கேள்வி பண்ணிடாதையா, தொலைச்சு போடுவான். அவன் அந்த பயம் இருக்கணும்ல. என் தலைவன் எனக்கு கற்பிச்சது மரணம் ஒன்றுக்கு தான் இந்த மானுட சமூகம் பயப்படும். அரபு நாடுகளிலேயே இந்த பாலியல் குற்றங்கள் குறைவா இருக்கு. ஏன்னா கட்டும் சட்டம், பொது வழியில தூக்கலப்பட்டுவான். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அதனால அந்த சேட்டையெல்லாம் இங்கே செய்ய முடியாது. அது தானா நடக்கும் தங்கச்சி. நீங்க ஏன் கலப்புறிய? நீங்க அண்ணன் வந்தவன நீங்க வாட்டுக்கு இந்த ராத்திரியில் தனியா போங்க, எவனா தொட்டானான்னு பாப்பா நீங்க போங்க. என் தலைவன் அப்படி ஒரு நாட்டை கட்டி வச்சான் தங்கச்சி. தனியாக உந்தூர்லியில் ஒரு பெண் நள்ளிரவில் பயணம் பண்ணுவா, தனியா போவா, ஒரு பய தொட மாட்டான். என் மாநாட்டில் 6.5 லட்சம் பேர் கூடியிருக்கான். ஒரு தொல்லை ஒரு பிள்ளையை தொட்டான், இடிச்சான், கேள்வி பண்ணா, ஏதாவது சொல்லு பார்ப்போம். ஏன்னா அது 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 ஒரு ராணுவம். அது ஆட்சி செய்யும் போது அப்படியே அவன் தெரியும், உட்காந்துட்டு நான் தொட மாட்டேன்.